செய்யும். கும்ப லக்னத்திற்கு யோகம் செய்யும் மகாதசை. எப்பொழுது யோகம்? கும்ப லக்னத்திற்கு லக்னாதிபதி 12க்கு அதிபதியா வர சனி தசை எப்ப யோகம் பண்ணும்? தனித்து சனி வளர்க்க கூடாது, சனியோடு குரு, சுக்கரன், புதன், இந்த குரு சுக்கர புதன் தொடர்புகள் இருக்கும்பொழுது சனி தசை யோக தசை. சனி தசையிலே நன்மை உண்டு. அதுபோல கும்ப லக்னத்திற்கு குரு தசை எப்ப யோகம் செய்யும்? 2 11ஆம் அதிபதி. தனித்து வளர்க்க கூடாது. தனித்து வளர்த்தாருன்னா குரு தசையில குடும்ப லேட் ஆகும், பார்ட்னர் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த குருவோடு ஆதிபத்திய ரீதியில புதன் மற்றும் சனி, கூடுதலாக 7ஆம் ஆதிபத்தியம் பெறுவதனால் சூரியன், புதன் சனி சூரிய தொடர்புகள்ல குரு இருக்கிறார்னா இப்ப இந்த குரு தசை யோகம் செய்யும். இந்த குரு தசையிலே ஜாதகர் பெரும் யோகத்தை கும்ப லக்னத்திற்கு பிறந்தவருக்கு கொடுப்பார். 3ஆம் ஆதிபத்தியம் மற்றும் 11ஆம் ஆதிபத்தியம், 3ஆம் ஆதிபத்தியம் 10ஆம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் தசை எப்ப யோகம்? செவ்வாய் தசை எப்ப யோகம் பண்ணும்? இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்திய ரீதியில தனித்து வளர்க்கலாமா? சிரத்துக்கு 3க்கு அதிபதி மாரகாதிபதி தனித்து வளர்ப்பது நன்மை அல்ல. கூடுதலாக குரு, கூடுதலாக சனி, கூடுதலாக சுக்கரன். இந்த குரு சனி சுக்கர தொடர்புகளோட செவ்வாய் அமர்ந்து தசை நடத்துறாருன்னா செவ்வாய் தசை யோக தசை கும்ப லக்னத்தில பிறந்தவருக்கு. அது போல கும்ப லக்னத்திலே பிறந்தவருக்கு சுக்கர தசை எப்ப யோகம் பண்ணும்? 9ஆம் இடம் மாரகாதிபத்தியம் வரும். சுக்கர தசையும் சுக்கரனும் தனித்து வளர்க்க கூடாது. இந்த சுக்கர பகவானோடு ஆதிபத்திய ரீதியிலே ஸ்தான பலத்தை சனி பெறுவது, புதன் பெறுவது, அவயோகம் என்றாலும் கூட 3ஆம் இடம் 3 9 சனி புதன் செவ்வாய் இந்த கிரகங்களுடைய தொடர்புகள் இருக்கும் பொழுது இந்த சுக்கர தசை யோகம் பண்ணுது. இந்த சுக்கர தசை யோகம் பண்ணுது, பெரும் அதிர்ஷ்டம் பண்ணுது. 9ஆம் இடத்திற்கு மட்டும் சுக்கரன் தனித்து வளர்க்க கூடாது. சனி புதன் செவ்வாய் தொடர்புகள் இருக்கும்போது சுக்கர தசை யோகம். அதுபோல புதன் தசை எப்பொழுது யோகம்? 5 8க்கு அதிபதி ஒரு அவயோக பாவத்தை எடுத்துறாரு. புதன் தசை எப்பொழுது யோகம்? புதனும் தனித்து வளர்ப்பது யோகம் அல்ல. அப்ப இந்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் குருவோட ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது, சுக்கரனோட ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது மிகப்பெரிய யோகம். சூரியனோடு குரு சுக்கர சூரிய தொடர்புகளோடு புதன் இருக்கும்போது இந்த புதன் தசையை யோகம் பண்ண வைக்கும் கும்ப லக்னத்தில் பிறந்தவருக்கு. அப்போ புதன் தசை யோக தசையாக மாறும். 6ஆம் அதிபதி சந்திரன் எப்பொழுதுமே தனித்து இருப்பது பெருமாபத்து. சந்திர தசை கும்ப லக்னத்திற்கு சந்திரன் தனித்து இருப்பது பெருமாபத்து. பிரச்சனைகளையும் எதிரிகளையும் ஒம்பு வழக்குகளையும் நோய் நிவாரணத்தை கொடுக்கும். ஆனா இந்த சந்திர பகவானோடு குரு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்கிறார், செவ்வாய் ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்கிறார், சுக்கரன் பகிர்ந்து கொள்கிறார், மிகப்பெரிய யோகம். அப்ப குரு செவ்வாய் சுக்கர தொடர்புகளோடு இருக்கும்பொழுது இந்த சந்திர தசைய யோகம் பண்ண வைக்குது. இந்த சந்திர தசையில நன்மை உண்டு. அதுபோல 7ஆம் அதிபதி சூரியன், 7ஆம் அதிபதியான சூரிய தசை எப்பொழுது நன்மை? சூரிய தசை சூரியனை பொறுத்த வரைக்கும் தனித்து இருந்தாலும் யோகம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட சுக்கரன் குரு கூடுதலாக செவ்வாய், சுக்கர குரு செவ்வாய் தொடர்புகள் இருக்கும்பொழுது சூரிய தசை யோக தசை. இந்த நிலையில கும்ப லக்னத்துல பிறந்தவருக்கு சூரியன் அவயோகியா இருந்தாலும் சூரிய தசையில யோகம், ஒளி கிரகம் அவயோகம்